நேற்று எபிசோடில் சாண்ட்ரா எந்த மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டிருப்பாங்க, அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். நேற்று கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு ஒரு அடுத்த சீரியல் ஹீரோயின் ரெடி ஆகிட்டாங்க. நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா கனி வந்து கூப்பிட்டு டேரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கனி வந்து தனியாக போயிட்டு யாருக்கிட்டையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, கேமராமேன் ரெஜிஸ்டர் பண்ணல, பேக் பைட் பண்ணல, நேரடியாக சாண்ட்ராவை கூப்பிட்டு வச்சு நீங்களும் தானே அங்கே ஜட்ஜாக வந்திருந்தீங்க, நீங்கள் அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஸ்ட்ராங்காக ஏன் சொல்லலைன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே சாண்ட்ரா ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் கனி, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. வந்த 2வது நாளில் ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை அவ்வளோ பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சது. ஒரு சாதாரண ஒரு கேம் ஷோக்கு அவங்களால ஜட்ஜாக இருக்க முடியாதா? வந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் சீக்ரெட் டாஸ்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போது இப்போ இது மட்டும் அவங்களுக்கு எப்படி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. அவங்க சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட் டைமில் எனக்கு உடனே கனி சொல்கிறாங்க நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு கேம் ஷோவை ஜட்ஜ் பண்ணுறேன், எனக்கும் தெரியாது, நான் கேம்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கனி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி மற்ற இடத்த விட்டுடுறேன், அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. என்னாலே ஒரு நேரத்தில் ஒரு இடம் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், மற்ற இடத்த என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதை சொன்ன உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் அங்கே வச்சு அதை தப்புன்னு ஒத்துக்கிட்டேனே, நான் வந்து அங்கேயே சொல்லியிருக்கணும், நானே தப்புன்னு ஒத்துக்கிட்டேனேன்னு ஒரு பச்சை பொய்யே சொல்கிறாங்க. நான் கூட நமக்கு எடிட்டிங்கில் போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா கனி சொல்கிறாங்க, எங்கே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் அப்படி எதுவும் ஒத்துக்கலையே அப்படின்னோடனே, இல்லை எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல, இப்போ என்ன நான் தப்புன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நார்மலாக சண்டை போடுவாங்கள்ல அதை மாதிரி அது ரொம்ப ஸ்வீட் டோனில் கேட்குறாங்க. கேட்ட உடனே கனி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தப்புன்னு சொல்லணும்னு நான் சொல்லலை, என்னை தப்பு சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கனி மட்டுமே தப்பு மாதிரி அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல, ஆனால் கனி அந்த இடத்துல திவ்யாவுக்கும் சப்போர்ட் தான் பண்ணாங்க. இது ஏன் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து பார்வதி சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன மட்டுமே சொல்லாதீங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பார்வதின்னு கனி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் என்ன மட்டுமே சொல்லாதீங்க பார்வதின்னு பார்வதி சொல்கிறத மற்றவங்க தான் கேட்குறாங்கன்னா விஜய் சேதுபதி சாரும் அதை சொல்கிறாரு. யார் கேட்க மாட்டாங்களோ, யார் கேட்கலையோ அதுக்கு முந்தின ரவுண்டில் அவங்கக்கிட்ட கனி ஒரு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவும் வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம். சாண்ட்ரா வாய்ஸ் அவுட் பண்ண தெரியாத ஆள்லாம் கிடையாது. வெளியில் இருந்த வந்த ஜட்ஜஸையே அவ்வளோ தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ வந்து கனி அதை டைரெக்டாக கேட்டோடனே நைஸாக அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. இதில் ஒரு காமெடி மட்டும் கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, நீங்கள் வந்து இப்போ சாண்ட்ரா வந்து கப்பலாக வந்தாங்கன்னு சொல்கிறீங்க, ஹலோ எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன்டா நட்ராத்திரி சுடுகாட்டுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. நான் தமிழ் பிக் பாஸ் ஷோ ரிவ்யூ பண்ணுறேன், நான் எங்கே எல்லா பிக் பாஸ் ஷோவையும் பார்க்கணும், அதுவும் இல்லாமல் நான் இனி 18 வருஷம் பின்னாடி போயா நான் பிக் பாஸ் ஹிந்தி பிக் பாஸ் பார்க்க முடியும். என்ன மாதிரி ஒரு கமெண்ட்னே தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.